நாமக்கல்லில் பிரபல ரவுடியை துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண் மருத்துவரிடம் காரை மிரட்டி பறித்துச் சென்ற புகாரில் போலீசார் சுட்டு போட்டு தூக்கியதன் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூரை சேர்ந்தவர் ஆவத்தி. இவர் அதே பகுதியை சேர்ந்த ராம்குமார் என்பவர் நடத்தி வந்த பினான்ஸ் கம்பெனியில் ஏலச்சீட்டில் சேர்ந்து பணம் கட்டியுள்ளார். சீட்டு முடிவடைந்த நிலையிலும் 2 லட்சம் ரூபாயை திருப்பி தராததால் ஆவத்திக்கும் ராம்குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ராம்குமார் நாமக்கல்லில் இருந்து அடியாட்களை வரவழைத்து ஆவத்தி வீட்டில் தகராறு செய்துள்ளார். இது தொடர்பான புகாரில் பலர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அடியாட்களை அனுப்பி மிரட்டியது நாமக்கல் மாவட்டம் கொசவம்பட்டியை சேர்ந்த பிரபல ரவுடி வீரா என்ற வீரகுமார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அண்மையில் நாமக்கல்லில் வைத்து வீராவை போலீசார் கைது செய்தனர். அத்துடன் அவரிடமிருந்து கார் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த கார் நாமக்கல் ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்த சித்த மருத்துவர் தமிழ்ச்செல்வி என்பவருக்கு சொந்தமானது என்று புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக தமிழ்ச்செல்வி தொட்டியம் நீதிமன்றத்தில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து காரை மீட்டுள்ளார். இந்நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த வீரா மருத்துவர் தமிழ்ச்செல்வியை வழிமறித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். பிறகு அவரை தாக்கிவிட்டு காரை பறித்து சென்றதாக காட்டுப்புதூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இந்த விஷயம் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினத்தின் கவனத்திற்கு சென்றது. அவரின் உத்தரவின் பேரில் காட்டுப்புதூர் போலீசாருடன் எஸ்பியின் தனிப்படை போலீசாரும் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இதையடுத்து நாமக்கல்லில் பதுங்கியிருந்த ரவுடி வீராவை சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். தொடர்ந்து காட்டுப்புதூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கைதான வீரா மீது கொலை முயற்சி, ஆட்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்ட காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளன. நிலையில் பெண் மருத்துவரை மிரட்டி காரை பறித்து சென்ற வழக்கில் பிரபல ரவுடி வீரா துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டிருக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.